டயபெட்டிக் அண்ட் வெயிட் லாஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவை இறால் பிரியாணிங்க. ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. டயபெட்டிக் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நைட் டின்னருக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் 100 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டையும் சேர்த்து மணம் வந்ததும் 1/4 கிலோ பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கொத்தமல்லி, 1 கொத்து புதினா, 4 பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு உப்புக்கல் இதெல்லாம் சேர்த்து அதோடு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலையும் சேர்த்துடலாம். இறாலை மட்டும் தான் சேர்க்கணும், கூட தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. நல்லா அந்த மசாலாவோடு கிளறி விடணும். அந்த இறாலில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் வெளியே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். எவ்வளோ கோதுமை ரவை நம்ம எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுக்கணும். நான் 1க்கு 1.5 எடுத்தேங்க. அது கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினாக்களையும் மேலே தூவி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தேங்க. இந்த நெய் ஆப்ஷன் தாங்க, டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். ஒரு எலுமிச்சை பழத்தையும் சாறு பிழிஞ்சு சேர்த்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. குக்கருடைய சூடு தணிஞ்சதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்திருக்குங்க. நல்ல கரண்டியால் கிளறி விட்டு கொத்தமல்லி இலைகளையும் தூவி நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். சைட் டிஷ்ஷாக எதுவுமே தேவையில்லைங்க. வெங்காய தயிர் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.